கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒன்றான தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்நாளிலே கூட நாம் நாடு முழுவதும் உலகம் முழுவதும் 40 நாள் உபவாசம் என்று அநேக சபைகளிலே அறிவித்து அநேக ஊழியக்காரர்கள் தேவ பிள்ளைகள் அதை கடைபிடித்து கொண்டு வருகிறார்கள். இதனுடைய காரியங்களை நாம் சற்று வேதத்திலிருந்து அது ஆராயும் போது அது சரியானதா, இல்லை அது நம்மை திருப்திப்படுத்திக் கொள்வதா, இல்லை தேவனை திருப்திப்படுத்துவதா, அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் என்பதை நாம் சற்று ஆராய வேண்டியதாக இருக்கிறோம். தேவனிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது நான் உங்களிடத்தில் திரும்புவேன் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், கர்த்தர் அப்பொழுது உங்களிடத்தில் திரும்புவார். ஆம், கர்த்தரிடத்தில் மாத்திரமே நாம் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், கர்த்தரை நம் பக்கம் திரும்பி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் பக்கம் நாம் திரும்பாமல் கர்த்தரை நம் பக்கமாக திரும்புகிறோம். வேதம் சொல்கிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று. இப்போ தேவனுடைய நினைவுகள் வேறு, நம்மளுடைய நினைவுகள் வேறு. தேவனை பரிசுத்த இருதயத்தோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் தன்னுடைய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் மரணத்தினுடைய ரகசியம், அவர் மரணத்தினுடைய திட்டம், அவர் மரணத்தினுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்வது தான் நித்திய ஜீவனுக்கு போகக்கூடியதான ஒரே வழி. அதை நாம் பின்பற்றாமல், நம் வேதத்தை அறியாமல், மரணத்தினுடைய திட்டத்தை அறிந்து கொள்ளாமல் நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தருக்கென்று இந்நாளிலே துக்கம் கொண்டாடி கொண்டு வருகிறோம். துக்க நாள் கொண்டாடுவது, 40 நாள் உபவாசம் இருப்பது கிறிஸ்தவர்கள் மேல் விழுந்த கடமையா இல்லை கட்டளையா என்று நாம் பார்க்கும்போது, அப்படி வேதத்தில் எந்த ஒரு கட்டளையும் நமக்கு தேவன் கொடுக்கவில்லை. கட்டளை ஏராளமாக இருக்கிறது. பழைய ஏற்பாடில் 10 பிரதான கட்டளைகளாக இருந்தாலும் அதனுடைய துணை கட்டளைகள் 613ஆகவும் அதனுடைய துணை கட்டளைகள் 4000ஆகவும், புதிய ஏற்பாடில் கட்டளை 2ம் அதனுடைய துணை கட்டளைகள் 1000க்கு மேலாகவும் மற்றும் 5000க்கு மேலே கட்டளைகள் இந்த வேதத்தில் இருக்கிறது. அத்தனை கட்டளைகளிலும் நீ 40 நாள் உபவாசம் இருக்க வேண்டும் என்று ஒரு கட்டளையும் கூட சொல்லவில்லை. வேதம் நமக்கு தெளிவாய் போதித்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, வேதம் என்ன சொல்கிறதோ அதே நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. பவுல் சொல்கிறார், வானத்திலிருந்து ஒரு தேவ தூதன் இறங்கி வந்தாலும் கூட நீங்கள் அவன் வேறொரு சுவிசேஷத்தை சொல்வானானால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருங்கள் என்று வேதத்தின் மூலமாக பவுல் நமக்கு எச்சரிக்கை விடுகிறார். வேதம் சொல்கிறது, இந்த தீர்க்க வசனங்கள், அதாவது இந்த வேதாகமத்தினுடைய வசனங்களை வாசிக்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்று சொன்னால், இந்த வேதத்தில் இல்லாத எந்த ஒரு காரியமோ கர்த்தருக்கு அருவருப்பானது, அது கை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் வேதம் நமக்கு போதிக்கிற ஒரு வெளிச்சமான வார்த்தைகளாக இருக்கிறது. பிரியமானவர்களே, வேதத்தில் துக்க நாட்கள் கொண்டாட வேண்டும் என்று யார் நமக்கு அறிவித்தது? ஆண்டவர் நமக்கு அப்படியான துக்க நாளை கொண்டாடும்படி கட்டளையிட்டு இருக்கிறாரா? அப்போ துக்க நாள் கொண்டாடுகிற விஷயங்கள் எங்கிருந்து வந்தது? அது யாருடைய உபதேசம், அது யாருடைய கலாச்சாரம் என்பதை நாம் அறிந்து ஆராய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். கடைசி நாட்கள், காலம் பொல்லாததாக இருக்கிறது. காலத்தை பிரயோஜனமாக்கிக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, உபவாசம் என்பது 40 நாள் உபவாசம் என்பது நமக்கு அது கட்டளையிட்டப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. ஏனென்றால் ஒருவரும் இங்கே 40 நாள் உபவாசம் இருந்ததற்கான அடையாளங்கள் இல்லவே இல்லை. பழைய ஏற்பாடிலே மோசே 40 நாள் இருந்தான். அவன் உபவாசம் இல்லை. கர்த்தருடைய சமூகம் அவனை மூடிக்கொண்டது, தேவனுடைய மகிமை அவனை மூடிக்கொண்டது. அவன் 40 இரவும் பகலும் 40 நாள் அளவும் கர்த்தருடைய வேதத்தை அவன் எழுதுகிறவனாய், இந்த வேதத்தை எழுத்து வடிவை கொடுக்கக்கூடியவனாய் காணப்பட்டான். தேவனுடைய சமூகத்தில் அவன் இருந்தபடினாலே அவனுடைய மாமிசம் அடங்கியிருந்தது, ஆவி அவனுக்குள் கிரி செய்து கொண்டிருந்தது. அப்பொழுது அவன்
புசியாமலும் அவன் தண்ணீர் பருகாமலும் இருந்தான். அவன் அப்படித்தான் சொல்கிறான், நான் புசியாமலும் நான் குடியாமல் இருந்தேன் என்று சொல்லி அவன் அங்கே உபாகம் 9 அவன் அப்படியாய் சொல்கிறான். அப்படி என்று சொன்னால் தேவ சமூகம் ஒரு மனுஷனை ஆட்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவனால் 40 நாள் புசியாமல் குடியாமல் இருக்கவே முடியாது. அப்போ மோசே செய்தான் என்பதற்காக நாம் செய்ய வேண்டுமா? அப்படி என்றால் நாம் செய்ய வேண்டும் என்றால் எதற்காக நாம் செய்ய வேண்டும்? மோசே வேதத்தை நமக்கு கொடுக்கும்படியாய் எழுதும்படியாய் அவ்விதமான ஒரு காரியத்தில் அவனை ஈடுபட வேண்டியதாக இருந்தது. நீங்களும் நாமோ எதற்காக 40 நாள் உபவாசம் இருக்க வேண்டும்? எதை சாதிக்க போகிறோம்? கர்த்தருடைய திட்டம் என்ன? அவர் சொல்லுகிறார், என் சித்தத்தின்படி செய்கிறேன் அல்லாமல் என் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் ஒருவரும் பிரவேசிப்பதில்லை. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டிய தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து ஆராய்ந்து அதை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த வேதத்தில் இல்லாத எது ஒன்று நாம் செய்யக்கூடாது என்பது கட்டளையாக இருக்கிறது. இந்த வார்த்தையில் ஒரு வாரம் கூட்டினாலோ குறித்தாலோ சாபம் வரும். அப்படி என்றால் வேதத்தில் இல்லாத எந்த பொருளும் வேதத்தில் இல்லாத எந்த பழக்க வழக்கங்களும் நாம் செய்யக்கூடாது என்பது நாம் கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் எச்சரிக்கையாக சொல்லப்படுகிற காரியம். அப்படி என்று சொன்னால் இந்த 40 நாள் துக்க நாளாய் அனுசரிக்கிறோமே, கரி நாட்களாக அனுசரிக்கிறோமே, சாம்பல் புதன் என்று சொல்கிறோமே. அப்படி என்றால் சாம்பல் புதன் என்றோ கரி நாட்கள் என்றோ துக்க நாட்கள் என்றோ நமக்கு வேதம் எங்கேயாவது போதித்திருக்கிறதா என்று நாம் பார்த்தோம் என்றால் இல்லை. அப்படி இருந்தோம் நாம் ஏன் அதை செய்து கொண்டிருக்கிறோம்? சபைகள் ஏன் அதை செய்து கொண்டிருக்கிறது? மதங்கள் ஏன் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள்? வேத பண்டிதர்கள், வேதத்தை அறிந்தவர்களும் அதை ஏன் செய்கிறார்கள்? அதுதான் இங்கே தேவன் வெளிப்படுத்தாத ஒரு காரியம். கர்த்தர் யாருக்கு இந்த வார்த்தையின் ரகசியத்தை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவர்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். யாருக்கு வெளிப்படுத்தவில்லையோ அவங்க கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் எவ்வளோ சபைகள், எவ்வளோ ஜனங்கள் இந்த துக்க நாட்களை கடைப்பிடிக்கிறார்களே, அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறதா என்று நாம் பார்த்தோம் என்றால் நிச்சயம் அப்படியே தான். ஏனென்றால் இஸ்ரவேலுக்கு நன்றாக தெரியும் இயேசு கிறிஸ்து மேசியாவா வருவார் என்று. வருகின்ற நாட்களிலே அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டு இயேசுவை அவர் சிலுவையிலே அறிந்தார்கள். ஒருவேளை அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டிருந்தால் அவர்கள் இயேசுவை சிலுவையிலே அறிந்திருக்க மாட்டார்கள். அப்படி என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய என்ன? தேவனுடைய சித்தம், இந்த வேதத்தை அறிந்து ஆராய்ந்து இந்த வேதம் என்ன சொல்கிறதோ அதை மாத்திரமே நம்ம செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இயேசு சொல்கிறார், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிற ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல். அப்படி என்று சொன்னால் தேவனுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, அவருக்கு செய்ய வேண்டிய புத்தியுள்ள ஆராதனை என்ன என்பதை நாம் ஒரு கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடிலே அவர் சாத்தானை மேற்கொள்ளும்படியாய் வனாந்தரத்தில் அவர் சாத்தானால் சோதிக்கப்படும்படியாய் 40 இரவு பகலும் 40 நாள் அவர் புசியாமல் இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்பொழுது அவர் பலப்படுத்த தேவ தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார்கள். அப்படியாய் தேவ தூதர்கள் ஏன் பணிவிடை செய்தார்கள்? மாமிச பலவீனம், ஆவியோ உற்சாகம் ஊட்டுகிறதா இருக்கிறது. தேவனுக்கு ஒரு ஆவின் பலன் தேவைப்பட்டதனாலே அவர் மாமிசத்தில் பலவீனம் அடையாதபடிக்கு அவர் தேவ தூதர்கள் பணிவிடை செய்து கொண்டிருந்தார்கள். எதற்காக அவர் 40 நாள் அங்கே உபாசமாக இருக்க வேண்டிய காலகட்டம் எதற்காக என்று பார்த்தால் சாத்தானுடைய சதி திட்டங்களை முறியடிக்கும்படியாய், சாத்தானை மேற்கொள்ளும்படியாய். ஒரு மனுஷன், ஒரு கிறிஸ்தவன் கண்ணின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவன் பெருவை மூன்றும் அவன் அடக்க வேண்டியவனாக இருக்கிறான். அதை அடக்கும்படியாகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முன்மாதிரியாய் நம் மாமிசத்தில் வெளிப்பட்டார். அதை அடக்கக்கூடிய சூழ்நிலையிலே சத்துரு அதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சோதனை செய்து இயேசுவிடத்திலே பல வார்த்தைகள் மூலமாய் பேசுகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து வார்த்தையை கொண்டு, தேவனுடைய தன்னுடைய வார்த்தை கொண்டு சாத்தானை முறியடித்தார். அப்படி என்றால் நாம் 40 நாள் இப்பொழுது உபவாசம் இருந்து எந்த சாத்தானை முறியடிக்க போகிறோம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். சகோதரர்களே, இந்த உபவாச நாட்கள், இந்த துக்க நாட்கள், இந்த கரி நாட்கள் எங்கிருந்து வந்தது? இது யாருடைய கலாச்சாரம் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இது ஒரே ஒரு வசனமால் குறிக்கப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல்
எசேக்கியேல் 9:14 சொல்லப்பட்டிருக்கிறது, 8:14 சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், ஒரு தேவ தூதர் என்ன செய்கிறார், அது தீர்க்கதரிசியை கொண்டு போய் வடக்கு வாசலிலே நிற்க வைக்கிறார். அங்கே நிற்க வைத்து அங்கே காண்பிக்கிறார். அங்கே பரண்டாவிலே அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் பெண்கள் தமுசுக்காக துக்கம் கொண்டாடி கொண்டிருந்தார்கள் என்பதை பார்க்கிறார். அப்படி என்று சொன்னால், ஒரு தேவாலயத்தினுடைய அரங்கத்துக்குள்ளே அங்கு துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு என்று சொன்னால், தமுஸ் என்பவனுக்காக. வேதம் சொல்கிறது, ஆண்டவர் சொல்கிறார், இவர்கள் அருவருப்பை நீங்கள் பார் என்று. அது அருவருப்பான காரியம் என்று சொல்கிறார். வேதத்தில் ஆலயத்துக்குள்ளாக துக்கம் கொண்டாடுவது அருவருப்பான காரியம் என்று சொல்கிறார். யாருக்கு அவர்கள் துக்கம் கொண்டாடுகிறார்கள்? தமுசுக்கு. தமுசு என்பவன் யார்? அவன் ஒரு சூரியனை நமஸ்கரித்து இருக்கிற ஒரு காரியம், ஒரு கானான் நாட்டினுடைய ஒரு ராஜாவாக இருக்கிறான். அவன் பலசாலியாக இருக்கிறான், பராக்கிரமாக இருக்கிறான், ஜனங்களிடத்தில் கனம் பெற்றவனாக இருக்கிறான். அங்கே அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களுக்கு அவன் ஒரு கடவுளாய் காணப்படுகிறான். ஆகவே அவனை கடவுளாய் நினைத்து நமஸ்கரித்து வந்த ஜனங்களுக்கு மத்தியிலே அவன் ஒரு நாள் அவன் மரித்து போகிறான். மரித்து போகிற அவனை எப்படியாவது உயிரோடு கூட எழுப்ப வேண்டும் என்பதற்காக அவனுடைய தாய் அங்கே இருக்கிற மக்களிடத்திலே, நீங்கள் 40 நாள் இங்கே என்ன செய்யுங்கள், நீங்கள் உபாசித்து துக்க நாள் கொண்டாடி கொண்டிருங்கள், நான் பாதாளத்துக்கு போய் என் மகனை மீட்டு வருவேன் என்று சொல்லி அவள் தன் பாதாளத்துக்காக கடந்து செல்கிறது சரித்திரம், தனுசின் சரித்திரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனால் அவன் 40 நாள் பெற்று அவனை மீட்க முடியாமல் போகிறது. ஆகவே அந்த 40 நாள் துக்க நாள் கொண்டாடுகிற சூழ்நிலை அப்பொழுதுதான் எல்லா ஜனங்களுக்கும் உருவாகிறது. அது ஒரு நடைமுறையாய் கடைப்பிடிக்கிறார்கள். காலங்காலமாய் அது இஸ்ரவேலர் யூதர்கள் கடைப்பிடித்து கொண்டு வருகிறார்கள். யூதரிடத்தில் 2 காரியங்கள். ஒன்று, மரித்தவர்களுக்காக துக்கம் கொண்டாடுவது, மரிக்கிறவருக்கு அவர்கள் மரணத்தை குறித்து துக்கம் கொண்டாடுவது. எப்தா என்ற ராஜா தன்னுடைய மகள் அவர் காணிக்கையாய் சில தேவனுக்கு காணிக்கையாய் பலியிடும் போவதற்கு முன்பாக அவள் மகள் கேட்கிறாள், நான் என்னுடைய மரணத்துக்காக நான் துக்கம் கொண்டாடும்படி என் அனுமதியும் என்று சொல்லி மிஸ்பா என்ற மலை உச்சியிலே அவள் போய் என்ன செய்கிறாள், தன்னுடைய தோழிகளோடு கூட தன்னுடைய மரணத்துக்காக துக்கம் கொண்டாடுகிறாள். அப்படி என்று சொன்னால், துக்கம் கொண்டாடுவது அஞ்ஞான பழக்க வழக்கங்கள், கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் அந்த சடங்காசனத்தை அவர்கள் காலங்காலமாய் அந்த துக்க நாளை அனுமதித்து கொண்டு வருகிறார்கள். அப்படி என்று சொன்னால், நாம் அதை அனுமதிக்கலாமா? நாம் அதை செய்யலாமா? நாம் எதற்காக துக்க நாள் கொண்டாடுகிறோம்? கர்த்தர் இயேசு கிறிஸ்து மரிக்கிறார் என்பதற்காக. இயேசு கிறிஸ்து மரிப்பது துக்கமான காரியமா, சந்தோஷமான காரியமா? நமக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியதான காரியம். அப்படி என்று சொன்னால், அவர் மரணத்தில் தான் நமக்கு மீட்பு உண்டு. அந்த மீட்பு கொடுக்கிற அந்த மரணம் நமக்கு ஒரு ஜெயமாக காணப்படுகிறது, நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே சகோதர சகோதரிகளே, கர்த்தர் மரித்தது நன்மையான காரியம். நன்மையாக இருக்க நாம் ஏன் துக்கப்பட வேண்டும்? அதே சமயத்தில் கர்த்தரை திருப்திப்படுத்துகிறோம் என்று கர்த்தருக்காக நாம் துக்கப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? தேவன் மகத்துவமானவர், வல்லமையானவர், தன்னைத்தானே சிருஷ்டித்துக் கொள்கிறவர், தன்னைத்தானே உருவாற்றிக் கொள்கிறவர், தன்னைத்தானே அவர் என்ன செய்ய முடியும்? அவரால் சகல விதமான வல்லமையான காரியங்களும் செய்து கொள்ள முடியும். மனுஷனுடைய காரியம் ஒன்று அவருக்கு தேவைப்படாது. அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவை நாம் இயேசு கிறிஸ்து மரணத்துக்காக நாம் ஏன் துக்கம் கொண்டாட வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? அவர் தன்னுடைய சிலுவை சுமந்து கொண்டு போகின்ற போது இஸ்ரவேல் ஸ்திரீகள் தன் ஊழியத்துக்குள்ளாக இருந்த ஸ்திரீகளை பார்த்து அவர் சொல்கிறார், ஸ்திரீகளே, ஏன் எனக்காக அழுகிறீங்கோ? எனக்காக அழாதீங்கோ, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க என்று அவர் சொல்லும்போது அவருக்காக நாம் அழுது கொண்டிருக்கிறோமே, இது எப்படிப்பட்ட ஒரு ஆராதனையாக இருக்கிறது? ஆகவே நம் கண்கள் திறக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிவோம். இயேசு கிறிஸ்து யார் என்பதை நாம் அறிவோம். அவர் சொல்கிறபடி அவர் மேல் நாம் விசுவாசம் வைத்து விசுவாசத்தில் இந்த வார்த்தையின்படி நடக்கவும் வாழவும், இந்த வார்த்தையின் நிருபமாய் நாம் நடமாடுவோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு அநேக ஜனங்களுக்கு மத்தியில் சாட்சியா நிற்கவும் முற்படுவோம். ஆகவே அஞ்ஞான பழக்க வழக்கங்களையும் அருவருப்பான காரியங்களை விட்டு விலகி கர்த்தருக்கு உண்மையான ஆராதனை செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் எப்பொழுதும் உங்களோடு இருந்து சத்தியத்துக்குள் வழி நடத்துவாராக. வேதத்தில் இல்லாதது யாது ஒன்றும் செய்யாதிருங்கள். வேதத்தை மீறாதீங்கோ, வேதத்தை மீறுவதே பாவம்.
கர்த்தருடைய கட்டளை கற்பனையை மீறுவதே பாவம் என்று சொல்கிறது. வேதத்தில் இல்லாத யார் ஒரு காரியத்தை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். கர்த்தருக்கே துதி கன மகிமை உண்டாகட்டும். ஆமீன். அல்லேலூயா.